ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் ரிலீஸஸ் என்னவாக இருக்குன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பண்ண டீம்லேயே இருக்கிறதுல ஈஸியஸ்டான பிளேயிங் 11 அண்ட் ரிட்டென்ஷன் ரிலீஸஸ்னால் அது குஜராத்துக்கு மட்டும்தான் கைஸ். அந்த அளவுக்கு சூப்பராக ஸ்குவாட் வச்சுருக்காங்க. அவங்களோட ஹைபிக் சாய்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. அண்ட் மற்ற எடுத்த எல்லா பிளேயருமே பட்ஜெட் பிளேயராக இருக்கும், ஆர் பட்ஜெட் ப்ளஸ் டேலண்டட் பிளேயர் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் நெஹரா கோட்டாவில் அந்த ஓல்டேஜ் ஹோம்னு ஒரு 2-3 பிளேயர் சிஎஸ்கே ஸ்டைல் எடுத்திருக்காங்க. அதுவும் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸோ ஓவரால் அவங்களோட ரிலீஸஸ் அண்ட் ரிட்டென்ஷன்ஸில் எந்த ஒரு கொஷனும் இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத்தாக முடிக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இப்போ அவங்களோட ஸ்குவாட் காம்பினேஷனை பார்க்கலாம். ஸோ டோட்டலாக ஆக்ஷனில் 119.85 crores ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. 25 பிளேயர் வாங்கியிருந்தாங்க, 18 இந்தியன் அண்ட் 7 ஓவர்சீஸ் பிளேயர். இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தசுன் ஷனக்காவை சைன் பண்ணியிருந்தாங்க கிளென் ஃபிலிப்ஸ்க்கு பதிலாக. ஸோ அது ஒன்று தான் அவங்க பண்ண ஒரே ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங். அது தவிர அந்த குசால் மெண்டஸை பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக. ஸோ அது நம்ம லிஸ்ட்டில் எடுக்க வேண்டாம், பிகாஸ் அவர் அந்த ஜஸ்ட் அந்த 2-3 மேட்சஸ்க்கு மட்டுமே எடுத்த பிக்னால. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு 26 பிளேயர்ஸ் இருக்காங்க, 18 இந்தியன் அண்ட் 8 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் டோட்டலாக அவங்க ஸ்குவாடில் இருக்குது இப்போதைக்கு. அடுத்தது அவங்களோட பிளேயிங் 12 பார்த்துடலாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் வில் ஓப்பன் வித் சுமன் கில், நம்பர் 3 ஜோஸ் பட்லர், நம்பர் 4 இப்போதைக்கு எம்டியாக விட்டுருக்கேன், நம்பர் 5 ஷர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட், நம்பர் 6 ஷாருக் கான், நம்பர் 7 தெவாட்டியா, நம்பர் 8 ரஷித் கான், 9 சாய் கிஷோர், 10 கேஜி ரபாடா, 11 சிராஜ், 12 பிரசித் கிருஷ்ணான்னு பிளேயிங் 12 கிட்டத்தட்ட சார்ட்டட் எக்ஸப்ட் தட் ஒன் ஸ்பாட். அண்ட் சம்ஹோ இதை ஒர்க் அவுட் பண்ண வச்சுருக்காங்க. நம்பர் 4 வந்து சுந்தர் இறங்கி சுந்தரை வச்சுக்கிட்டு அவரும் 2 மேட்ச், ஐ திங்க் 1 மேட்ச் 50 அடிச்சார் நினைக்கிறேன், இன்னும் 1 or 2 மேட்சஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ சம்ஹோ இந்த மாதிரி பிளேயரை ஃபிக்ஸ் பண்ணியே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காரு நம்ம நெஹராஜி. அதுக்கே ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லி ஆகணுங்க. இட்ஸ் லைக் சம்ஹோ நம்ம சிஎஸ்கேயோட ஸ்ட்ராட்டஜி தான். அந்த பிளாக் மேஜிக் இப்போ கரெக்டாக நெஹராக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நான் ஆனால் பர்சனலாக இப்போதைக்கு சுந்தராக பிளேயிங்கில் வைக்க மாட்டேன். ஸோ நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு ஆக்ஷனில் கண்டிப்பாக ஒரு பிளேயர் எடுத்தாகணுன்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க போய் ஆக்ஷனில் அந்த ஒரு பிக்கை கண்டிப்பாக எடுத்தாகணும் கைஸ். அது தவிர மற்றபடி இந்த பிளேயிங் 12 சார்ட்டடாக தெரியுது. செம்மையாக பேக்கப்ஸும் வச்சுருக்காங்க. பட் சமூகம் அந்த பேக்கப்ஸ்லையும் சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணும். அது என்னென்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 12 பார்த்தாலே கிளியராக தெரியுது ஒரு வீக்னஸ் இருக்குது. என்னென்னா லேக் ஆஃப் கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ இவங்க மெயினாக ஒரு 5 பவுலர் வச்சுட்டு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த 6வது ஒரு பவுலர் ஆப்ஷன் தேவைன்றதுக்காக சுந்தர் ஆடினார். அப்போ வந்து பேட்டிங்கும் ஓரளவுக்கு அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சம்ஹவ் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டை எடுத்தால் சூப்பராக இருக்குன்ற மாதிரி தோணுது. அண்ட் இப்போ அவங்களோட பேக்கப்ஸ்க்கு வருவோம். ஸோ பேக்கப் சாய் சுதர்ஷன் அண்ட் சுமங்கலுக்கு பேக்கப்பாக இப்போதைக்கு அனுஜ் ராவத் தான் இருக்கார். லைக் அவர் தான் ஆல்ரெடி டாப் ஆர்டரில் ஆடி இருக்காரு ஆர்சிபிக்காக. பட் அது தவிர டாப் ஆர்டர் பேக்கப்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை கைஸ். மேபி நிஷாந்த் சிந்துவை புஷ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அவர் பெரிய T20 பேட்டரும் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு டாப் ஆர்டர் சுத்தமாக பேக்கப்பே இல்லை. அதை கண்டிப்பாக லைக் ஓகே கில்லும் சாய் சுதர்ஷனும் கண்டிப்பாக ஆடிடுவாங்க. ஸோ அந்த கான்செப்டில் தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி டீம் எடுத்திருக்காங்க போல். ஸோ அங்கே பேக்கப்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பேக்கப்ஸ் லைக் அனுஜ் ராவத் கேன் பி ஆஸ் அ பேக்கப், பட் ஒரு பொட்டென்ஷியலாக ஒரு நல்ல பேட்டரான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ அங்கே மேபி கொஞ்சம் லேக் ஆஃப் குவாலிட்டி தெரியுது. அண்ட் ஜோஸ் பட்லருக்கு டைரக்ட் பேக்கப் இல்லைனாலும் மேபி இன்ஜுரினா ஃபிலிப்ஸை உள்ளே தள்ளிட்டு, ஆர் ஃபிலிப்ஸை கூட உள்ளே தள்ள மாட்டாங்க. நம்ம ரபாடா போனது கூட அர்ஷத் கான் வச்சு தானே ஃபில் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க சில மேட்சஸ்லாம். ஸோ அப்போ ஒரு இந்தியன் பேட்டர் கூட அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். பட் எனிவே அது நெக்ஸ்ட் சீசன் நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போதைக்கு அவங்க பேக்கப் எதுவுமே இல்லை. நம்பர் 4க்கு ஆக்சுவலாக 3 பிளேயர் இருக்காங்க. மஹிபால் லோம்ரார், குமார் குஷாக்ரா ஆர் நிஷாந்த் சிந்து. மேபி இந்த சீசனில் இவங்க யார் பேட்டிங்கும் கிளிக் ஆகலை, ஆப்ஷன்லேயே வர பிக் இல்லைன்னா மஹிபால் லோம்ரார் கூட வச்சு ஆடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். பிகாஸ் மஹிபால் லோம்ரார் கேன் பவுல் தட் 1 over or 2 over ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின். அதை ஆல்ரெடி சாய் கிஷோர் உங்களுக்கு கவர் பண்ணிடுறாரு. ஸோ லோம்ராரோட பவுலிங் அபிலிட்டி இங்கே பெருசாக தேவைப்படாது. அண்ட் இந்த டைம் அவருக்கு பெருசாக சான்சஸும் கொடுக்கல. பட் இப்போதைக்கு நம்பர் 4க்கு டேரக்ட் பேக்கப்னா அது மஹிபால் லோம்ரார் தான். மேபி குமார் குஷாகரா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது. அவரை பொட்டென்ஷியல் பிக்காக தான் எடுத்துட்டாங்க. நம்ம சிஎஸ்கேவும் 2 ஆப்ஷன் அவரை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி ஒரு நல்ல டேலண்ட்டாக இருக்கலாம், அவரை க்ரூம் பண்ணி பார்க்குறாங்க. நிஷாந்த் சிந்து ஆப்வியஸாக சிஎஸ்கே பிளேயர், அவரும் ஒரு நல்ல டேலண்ட், சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டே வராரு. இவங்க 3 பேர் தான் இப்போதைக்கு நம்பர் 4க்கு பேக்கப்பாக இருக்காங்க. அண்ட் நம்பர் 5 ரூத்தர்ஃபோர்டுக்கு டைரக்ட் பேக்கப் கிளென் ஃபிலிப்ஸ். நம்பர் 6 ஷாருக் கானுக்கு பேக்கப் அகெயின் மஹிபால் லோம்ரார் மேபி பின்னாடி தள்ளலாம், ஆர் அனுஜ் ராவத் கூட பின்னாடி தள்ளலாம். ஸோ அந்த 2 பேக்கப் இருக்காங்க. நம்பர் 7 தெவாட்டியாவுக்கு வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அர்ஷத் கான். ஸோ தெவாட்டியா எல்லா மேட்சும் ஆடிட்டுருக்காரு. அவர் இன்ஜுரியாகி நான் பார்த்ததே கிடையாது. பட் இன்கேஸ் இன்ஜுரி ஆனால் கூட இந்த பிளேயர்ஸ் மல்டி செட் பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக அந்த நம்பர் 7 ஸ்லாட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்பர் 8 ரஷித் கான். ரஷித் கானுக்கு பேக்கப் வந்து மானவ் சுத்தர், நிஷாந்த் சிந்து, ஜெயந்த் யாதவ். ஸோ இவங்க என்னென்னா பேக்கப்கே பேக்கப்பாக வச்சுருக்காங்க. சாய் கிஷோருக்கு அதே மானவ் சுத்தர், நிஷாந்த் சிந்து தான் பேக்கப்பு. ஸோ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பேக்கப்பாக வச்சுருக்காங்க.
லைக் மற்ற டீம், அதாவது இவங்க டீமில் சான்ஸ் கிடைக்குது இல்லையோ, மற்ற டீம் கிட்ட யாரையுமே விடக்கூடாதுன்ற ஒரே ரீசனால் எடுத்து வச்சுருக்காங்க போல் ஆப்ஷனில். அண்ட் தேர்ட் பேக்கப்பாக ஜெயந்த் யாதவ். ஸோ ஜெயந்த் யாதவ் ஆக்சுவலாக வாஷிங்டன் சுந்தருக்கு பேக்கப்பாக எடுத்திருக்காங்க. அவருக்கே டீமில் ஸ்லாட் கிடைக்கலன்ற போது ஜெயந்த் யாதவ் லைக் ஜஸ்ட் ஒரு பேசஞ்சர் மாதிரி தான் இந்த டீமில் இருக்கார். அகைன் இதை பற்றி நம்ம ரிலீசஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேஜி ரபாடாக்கு ஆஃபீஸர் ஜெரால்ட் குட்ஜியாக இருக்கார். சிராஜுக்கு அர்ஷத் கான் அண்ட் குர்னூர்புரர். ஸோ அவரை வந்து ஆக்ஷனில் கொஞ்சம் ஹை அமௌண்ட் போட்டு தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அவர் டெஃபினட்டாக மேபி இந்த சைக்கிள் முடியறதுக்குள்ளே ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். இன்கேஸ் ஒரு சிராஜோ ஒரு கிருஷ்ணாக்கோ யாருக்காவது இன்ஜுரி ஆனால் பிரசித் கிருஷ்ணாவில் ஆப்வியஸாக சான்சஸ் அதிகம் இன்ஜுரி ஆகிறதுக்கு. ஸோ சம்டைம் அப்போ சான்ஸ் கிடச்சா உண்டு. அண்ட் பிரசித் கிருஷ்ணாவுக்கு அகெயின் ஒரு அர்ஷத் கான் அண்ட் குர்னூர் பேக்கப்பாக இருக்கலாம். இப்போதைக்கு நான் அர்ஷத் கான் மட்டும் தான் அந்த ஸ்லாட்டில் வச்சுருக்கேன். இப்போ இவங்களோட ரிலீஸஸ்க்கு வருவோம். டெஃபினட்டாக கரீம் ஜெனத் அண்ட் தசுன் ஷனக்கா ரிலீஸ், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் டெஃபினட்டாக பக்கா ரிலீஸ் சாய்ஸஸ். பட் இதுக்கப்புறம் தான் எனக்கு கொஷினபுளாக இருக்குது கைஸ். இஷாந்த் சர்மா மேபி, பிகாஸ் டீமில் வேறு ட்ராப் பண்ணுற மாதிரி வேறு யாருமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனுஜ் ராவத்தோ ஒரு மஹிபால் ஒமரோரையும் ட்ராப் பண்ணலாம். பட் அவங்க பண்ணுவாங்களா கிட்ட தெரியல. பிகாஸ் தே போத் ஹாவ் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்னால இன்ஸ்டண்ட்டாக ட்ராப் பண்ணுவாங்களே கிட்ட தெரியாது. பட் மேபி ஒரு அனுஜ் ராவத்தை ட்ராப் பண்ணிவிட்டு கூட வேறு ஒரு பிளேயரை எதிர்பார்க்கலாம். பட் அனுஜ் ராவத்தோட சர்வீசஸே அவங்களுக்கு தேவைப்படலை. ஸோ எந்த ஒரு வீக்னஸும் இல்லாத போது, எந்த ஒரு பிளேயிங் லெவன் ப்ராப்ளமும் இல்லாத போது தேவையில்லாமல் விடுவாங்களான்னு கேட்டால் அது ஹைலி அன்லைக்லி. பிகாஸ் அவங்களோட பர்சன் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அதனால் இப்போதைக்கு நான் இஷாந்த் சர்மா தான் காட்டி விடுவேன். பிகாஸ் அவரோட அதுக்கு முன்னாடி சீசன் வேறு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணார். பட் லாஸ்ட் சீசன் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் அகே இங்கே கொஷினபிள் என்னென்னா, நெஹராஜி அவரோட கோட்டாவில் மேபி இஷாந்த் சர்மாக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் மேபி கிடைக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அவர் ரிலீஸ் பண்ணுவேன். அண்ட் அகெயின் நீங்கள் ஜெயந்த் யாதவ் இன்னொரு பிக்கும் ஆட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் எனக்கு வேறு யாருமே ட்ராப் பண்ணுற மாதிரியே தெரியல. ஒரு மானவ் சுத்தர்னா டெஃபினட் பேக்கப். நிஷாந்த் சிந்து சூப்பர் பொட்டென்ஷியல். அகைன் அர்ஷத் கான், நான் பொட்டன்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான் ட்ராப் பண்ணலாம். பட் அர்ஷத் கான் தான் இந்த 11ல் ஆடிட்டு இருந்தார் நிறைய மேட்சஸ். ஸோ அவரை கண்டிப்பாக ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது எனக்கு வேறு யாருமே தெரியல. ஜெயந்த் யாதவ் தான் பேசஞ்சர் மாதிரி இருக்கார். ஸோ இப்போதைக்கு அவர் வச்சுருக்கேன். பட் இவங்க வாஷிங்டன் சுந்தரியை நம்பர் 4 பேட்டராக கன்சிடர் பண்ணாங்கன்னா மேபி ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனாக கூட ஜெயந்த் யாதவ் சும்மா இருக்கட்டும் கூட பார்க்கலாம். பட் பர்சனலாக அது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவரை வந்து நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ அவரை ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு, அண்ட் ஃபைனலி எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவை. எனக்கு வந்து இருக்கிற பிளேயர்ஸ் ஓகே இந்த மாதிரி 4 பிளேயர் விட்டால் எவ்வளோ ஸ்லாட் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 22 பிளேயர் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 3 ஸ்லாட் கிடைக்கும். ஸோ மேபி அந்த ஒரு ஸ்லாட்டில் வந்து ஒரு அப்கமிங் சூப்பர் ஸ்டார் பேட்டர், ஒரு சாஹில் பராக், ஸோ ஒரு அபிக்யான் குண்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் சூப்பர் ஸ்டார் பேட்டர்ஸ் ஆயுஷ் மாத்திரை மாதிரி 2-3 பேர் வருவாங்களே வருஷம். ஸோ அந்த பிளேயரை சும்மா ஒருத்தர் ட்ரை பண்ணி எடுக்கலாமேன்றதுக்காக ஒரு ஸ்லாட்டை மேபி நான் ஓப்பன் பண்ணலாம். அந்த அனுஜ் ராவத், குமார் குஷாகரா ஸ்லாட் 2 பேர் விக்கெட் கீப்பர்ஸில். ஸோ அந்த ஒரு விக்கெட் கீப்பரை ட்ராப் பண்ணிவிட்டு மேபி இன்னொரு விக்கெட் கீப்பர் எடுக்க பார்க்கலாம்ல. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் கூட இருக்கலாங்க. ஸோ ஒரு டேலண்டட் விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர் பேட்டராக இருந்தால் அவங்களுக்கு சூப்பராக கவர் ஆகிரும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி to 4.5 கோடி தாங்க இது ரிலீஸ் ஆகுது. ஸோ பிகாஸ் நீங்கள் ஆக்ஷன் பர்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பட்ஜெட் பிக்ஸாக தான் இருக்காங்க. ஓரளவுக்கு அமௌண்ட்டில் இருக்க பிளேஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள ட்ராப் பண்ண மாட்டாங்க தான் தோணுது. இப்போதைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் 20 crores ஒரு 3.5 crores கழிச்சுதுன்னா 116 to 117 crores அவங்க பர்ஸில் இருக்கும். அப்போ ஒரு 5 crores அப்படி இப்படி ஆட் பண்ணிங்கன்னா ஓவரால் நெக்ஸ்ட் இயர்க்கான ஆக்ஷனுக்கு 6 to 8 crores பர்ஸில் வச்சுருப்பாங்க. 2 to 4 ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த 2 ஸ்லாட் எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா, சாலிட் மிடில் ஆர்டர் பேட்டர், ப்ரிஃபரபிளி அண்ட் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ அங்கே ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் பிளேயிங் லெவல்லே கிடைக்கும். இல்லைனா இந்த 5 மெயின் பவுலர் வச்சு போகிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பிரசித் கிருஷ்ணக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால அண்ட் இப்போதைக்கு அவங்க ஆர்டர் பிளேயர்னால் ஒரு அர்ஷத் கான், ஒரு வாஷிங்டன் சுந்தர்னு வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. பட் இருந்தாலும் நான் அந்த ஸ்லாட்டுக்கு எய்ம் பண்ணி எடுக்க பார்ப்பேன். செகண்டாக குவாலிட்டி பொட்டென்ஷியல் பேக்கப்ஸ் ஒரு டாப் ஆர்டர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ டாப் ஆர்டருக்கு பொட்டென்ஷியல் பேக்கப் யாருமே இல்லை. ஒரு அனுஜ் ராவத் மட்டும் தான் பேக்கப்பாக இருக்கார். அண்ட் மெயின் பவுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அர்ஷத் கானும் அந்த குர்னூர்புரர் மட்டும் தான் பேக்கப்பாக இருக்காங்க. ஸோ அங்கங்கே யாராவது ஒரு முகமது ஷமி மேபி ஆக்ஷனில் வந்து அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் ரிலீஸ் பண்ணி ஒரு கம்மி பரிசில் கிடச்சா மேபி சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். பேக் டு ஹிஸ் ஹோம் மாதிரி ஷமி வந்து குஜராத் அகமதாபாத்தில் சூப்பராக போடுவார். மேபி அதை அவங்க ட்ரெயின் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் அவங்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்கும்.
அண்ட் ஃபைனலி பெரிய மிக்சர் போல் தான். ஸோ ஓவரால் 6-7 கோடி கிட்டத்தட்ட பிளேயிங் 12 ஃபிக்ஸ்டு. சொல்லப்போனால் இந்த நம்பர் 4 ஸ்லாட் கூட நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் அப்கிரேட் தேவைன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் அவங்க வாஷிங்டன் சுந்தர் தான் என்னோடய நம்பர் 4னு போனால் கூட போவாங்க கைஸ். அப்படின்னா வெறும் அவங்களோட பேக்கப் மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் நல்லா மிக்சரை தின்னுட்டு நடுவில் லாஸ்ட்டாக வந்து யாராவது அந்த அன்கேப் பிளேயர்ஸ் வரும்போது யாராவது எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ராபபிள் ரிலீசஸ் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் என்னவாக இருக்குன்றதை பற்றி மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் என்னை பொறுத்தவரை இவங்க தான் மிக்சர் தேவைப்படுற டீம் இந்த இயருக்கு. ஸோ நீங்கள் இவங்க அதே மாதிரி மிக்சர் தான் வருவாங்களா, இல்லை இவங்களும் மேபி ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு ஒரு ஜெரால்ட் கோட்ஸியை ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு பேக்கப் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கீழே ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்ரெடி ஒரு 6-7 டீமுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் பிளேலிஸ்ட் மாதிரி ஆட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இன்கேஸ் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அகைன் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.